தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல தினம் நடக்கக்கூடிய கள நிகழ்வுகளை விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப அதிமுக ரெண்டா பிளவு பட்டுடுச்சு. என்னதான் அவங்க சைடு இல்ல நாங்க பிளவெல்லாம் படல, நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவங்க தலைமையில ஒரு 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த சைடு சிவி சண்முகம் அவங்க தலைமையில ஒரு 30 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ரெண்டாதான் பிளவுபட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நியூஸ் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிரீன் வேஸ்ட் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ல வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அதே மாதிரி சிவி சண்முகம் தலைமையில அங்க ஒரு கூட்டம் நடக்குது. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது இந்த 30 எம்எல்ஏக்களும் சேர்ந்து டிவிகேக்கு போகலாம். இது ஒருவேளை பிஜேபியோட பிளேவா கூட இருக்கலாம். டைரக்டா போனா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட அந்த அலையன்ஸ்ல இருக்கிறதுனால டைரக்டா போனா டிவிகே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டா பிரிகிற மாதிரி பிரிஞ்சுட்டு 30 பேர் நீங்க டிவிகேக்கு போங்க. கேட்டா நாங்க வந்து கூட்டணி எதுலயும் கிடையாது, எங்களுக்குன்னு எதுவும் இல்லைன்ற மாதிரி, தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி நாங்க எந்த கூட்டணியோ எதுலையுமே நாங்க இல்லைன்ற மாதிரி சொல்லிடுங்கன்ற மாதிரி தலைமையிட்டேந்து நியூஸ் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதனால இந்த பிளவுன்னா இபிஎஸ் தலைமை சரியில்லை, அவரால்தான் தோல்வி. ஒருவேளை தலைமை மாறி இருந்தா நாங்க வந்து ஜெயிச்சிருப்போம். இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து செங்கோட்டையன் அண்ணா அவங்கெல்லாம் இங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் பிரியலை, நாங்கள் இது வரைக்கும் ஒன்றா தான் இருக்கோம், எங்களுக்கு பொதுச் செயலாளராக இபிஎஸ் வேண்டான்ற மாதிரி சிவி சண்முகம் தரப்பு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்னால ஒரு பணக்கார ஒரு பெண்மணி அவங்களும் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க தான் சொல்லி இதை பிரிக்கிறாங்க. அந்த பணக்கார அவங்களுடைய பணபலம் அதை வச்சு இவங்க வந்து விலைக்கு வாங்க பாக்குறாங்க இப்படின்ற மாதிரிலாம் விவாதங்களுக்கு வந்து இன்னைக்கு செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. சரி, எப்படி போனாலும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் நம்ம பார்க்கணும். பாஜக இது ஈஸியா பிளே பண்றாங்க அப்படின்ற கருத்து இங்க நம்ம முன்வைக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு சிவி சண்முகம் காலையில சொல்லிட்டாரு, நாங்க அதிமுகவுல இருந்து தோல்வியை சந்திச்சிருக்கோம், ஒத்துக்கிறோம், அந்த தோல்வியை நான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குதா இல்லையா அப்படின்றதான் பார்க்கணும். ஏன்னா இந்த பக்கம் சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நாங்க எந்த கூட்டணியிலும் கிடையாது, பாஜக கூட்டணியும் கிடையாது, என்டிஏ கூட்டணியும் கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது, எங்களுடைய ஆதரவு, எங்க 30 பேருடைய ஆதரவு டிவிகேக்கு மட்டும்தான், விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்றத அவரோட ஸ்டாண்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் அதிமுக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அதிகாரப்பூர்வமா அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒருபோதும் நாங்க துரோகம் செய்ய மாட்டோம், நாங்க கூட்டணியில இருக்கோம் அப்படின்றத சொல்றாரு. பாமக, அமமுக, பாஜக உதவியோட தான் இத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க, நீங்களும் வந்திருக்கீங்க, சோ அதனால நாங்க வந்து துரோகம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுல இந்த பக்கம் அதிமுக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நம்ம இங்க பார்த்தோம்னா, சிவி சண்முகம் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த கட்ட ஸ்டேட்மெண்ட் சிவி சண்முகத்தை வச்சு எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா, நாங்க அதிமுக எல்லாம் பிரிக்கிறதுக்கெல்லாம் நாங்க வரல, அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க உணர்வுகளை அவர் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வழிகளை அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா தோல்வி நாங்க சந்திச்சிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம தோல்வியை சந்திக்க வேணாம், அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜக கூட்டணியில இருந்துட்டு இருக்கும் முதல் முறை வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அப்பவே பெரும்பாலானோர் விஜய் கூட கூட்டணி போலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி சூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கூட்டணியினாலதான் தோத்தோம் அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தனமா சொல்றாங்க சிவி சண்முகம் டீம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல. அதன் அடிப்படையில தான் இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி விட்டு வெளியே வர்றதை நம்ம இங்க பாக்குறோம். இப்போ இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அதிமுக அப்படின்றது யார் கிட்ட இருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான். அவர் தான் அத்தாரிட்டி. ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் தான் பொதுச் செயலாளர். சோ அதனால அவர் தான் அத்தாரிட்டி. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுக்கணும், அதிமுக யாரு கூட கூட்டணி இருக்குதுன்னு. சிவி சண்முகம் 30 எம்எல்ஏக்களை வச்சுன்னு இருக்கிறாருன்னா சட்டமன்றத்துக்குள்ளதான் செல்லுபடி ஆகும். வெளியில வந்து கட்சி தான், நீங்க கட்சி ரீதியா வந்துட்டீங்கன்னா வெளியில நீங்க கட்சி ரீதியா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடியுதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்பி வேலுமணி வந்து சட்டமன்ற குழு தலைவர், இந்த பக்கம் இபிஎஸ் சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம யாருக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இதுல அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வேண்டிய ஒரு இடம் அத்தாரிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு. சட்டப்பேரவையில கூட நீங்க ஒரு கட்சியை சார்ந்திருக்கீங்கன்னா உங்க தலைவரும் பொதுச் செயலாளரோட சைன் வேணும், அத்தாரிட்டி சைன் வந்து தான் நீங்க கொடுக்கணும்.
இவர் சட்டமன்ற குழு தலைவர், இவர் துணைத் தலைவர், கொறடான்னு ஒரு கட்சி சார்ந்த ஒரு தலைவரும் பொதுச் செயலாளரும் கொடுக்கணும். ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. அவர் யார் சூஸ் பண்றாரோ அதுதான் சபாநாயகரும் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பிரிஞ்சு சி.வி. சண்முகம் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தனால முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்றதையும் நம்ம இங்க பொறுத்து பார்க்கணும். ஸோ எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க ஒரு வெயிட்டான ஒரு இது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாமே நீங்க சசிகலாவா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போர்க்குடி தூக்குனாங்கல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தான் இவங்க எல்லாமே கேம் விளையாடினாங்க. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அம்பு, ஒரு வில்லு தான். அன்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், தங்கமணி போன்றவங்க தான். சோ இப்ப கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளாம் நினைச்சா இங்க நம்ம அதிமுகவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வேற மாதிரி போகும் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கிடையாது, இப்போ கூட நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தா நாங்க டிவிகேக்கு ஆப்போசிட்டா தான் நாங்க செயல்படுவோமே கண்டி ஆதரவா செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நம்ம இங்க உன்னிப்பாக கவனிக்கணும். சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி மேல அலிகேஷன் வச்சு ஏன் பிரிறாரு அப்படின்னா, திமுக ஆதரவு தருது நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு. அது எங்களுக்கு பிடிக்கல. 53 வருஷமா நம்ம திமுக எதிர்த்து போராடிட்டோம், கட்சி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து 2 பேரும் ஒன்னா இணைஞ்சா எப்படி? அதுக்கப்புறம் அதிமுக ஒரு கட்சி இருக்காதே அப்படின்னு. அந்த விஷயம் வந்து வதந்தி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி திமுக சைடும் சொன்னாங்க, அதிமுக சைடு தொண்டர்கள்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வதந்தி தான், அதெல்லாம் வந்து சேர மாட்டாங்க. அப்ப அது உண்மையாதான் நடந்திருக்கு. இல்ல அதுதான் 2 தரப்பு மறுத்து இருக்காங்க. திமுக சைடும் மறுத்து இருக்காங்க, அதிமுக சைடும் மறுத்து இருக்காங்க. இப்ப அவர் சொல்றாருல, திமுக அதிமுக கூட்டணி அதிமுக காணாம போயிரும் அப்படின்றாருல. இப்ப நீங்க போயிட்டு தாவேக்கா கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதிமுக காணாம போயிருமே. செங்கோட்டையன் சொன்னாரு, தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சி இருக்காது, தாவேக்கா தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னாரு. தேர்தலுக்கு முன்பாகவே பாதி பேர் விலகி செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, அந்த பக்கம் கொண்டு போயிட்டாரு. இப்ப செங்கோட்டையன் அதிமுக இருந்து வருதான், சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அதிமுக இருந்து வந்துதான். இப்ப இவங்க எல்லாருமே போயிட்டு அதிமுக அங்கதானே இருக்கிறாங்க. சோ செங்கோட்டையன் சொன்னது கரெக்டா இல்ல. நீங்க இவங்க வந்து நாங்க அதிமுகவை பிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போறாங்க. விலகி போறாங்களோ இல்ல கட்சி தாவல் சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பெருசா எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா 3ல் 2 பங்கு போயிருது. ஆனா கட்சியில இருந்து நீக்கலாம் அந்த அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் எடுக்கிற டிசிஷன் தான். இப்போ செங்கோட்டையனை எப்படி அதிரடியா நீக்கினாரோ அதே போல யாரெல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறாங்களோ அதிமுக விட்டு இருந்து விலகினாலும் இவங்க என்ன பண்ணலாம், டிவிகேல போயிட்டு ஐக்கியமானாலும் அதிமுக அங்கதானே இருக்குது. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அங்கதானே இருக்கீங்க. அப்ப இங்க என்ன, அப்ப நீங்க திமுக மேல வச்ச அலிகேஷன் டிவிகே மேலே வைங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கணும். இந்த ஆதரவு இருக்காங்கல்ல, சி.வி. சண்முக ஆதரவு எம்எல்ஏக்கள் விஜய் ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, திமுக தீய சக்தினா அதிமுக ஊழல் சக்தி. இன்னும் சொல்ல போனா, பச்சையா சொல்ல போனா, எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்லாதவர் தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். இருந்தாலும் திமுக தீய சக்தின்னு சொன்னாலும் தீய சக்தியில உள்ள கூட்டணியை தானே வாங்கி ஆதரவோட இவர் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. அதனால இப்ப இந்த 30 பேர் வந்தாங்கன்னா அது வந்து விஜய் அவங்களுக்கு வந்து பிளஸ் மாதிரி தானே. இது நீங்க கேக்குறது கரெக்டான கேள்வி. ஏன்னா இது ஆதரவு தான். திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் போய் கூட்டணியில போய் சேரல, வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க. திமுக கூட்டணி தான், ஆனா இங்க ஆதரவு விஜய்க்கு. ஏன்னா இங்க கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது, மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில இருந்து தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, போய் ஐக்கியமாயிருவாங்க. ஐக்கியமாகிறதுக்கும் வெளியில இருந்து நாங்க சப்போர்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. சோ இவங்க எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். ஆனா அவங்க அப்படி வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து கூட்டணி அமைக்கிறாங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் போடுவாங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், உடன்பட்டு தான் நீங்க போகணும். அப்ப அந்த 130ஓட 108ஓட இந்த 30ம் சேர்ந்து 138ஆக அங்க வந்து பெரும்பான்மை நிரூபிச்சிடலாம். அப்ப காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்லாம் நீங்க எங்களுக்கு ஆதரவு தேவையில்லை, நீங்க போங்க அப்படின்னு சொன்னா அவங்க போயிடுவாங்க. ஆமா, வேற வழியே கிடையாது. இப்போ இன்னும் சொல்ல போனா அதிமுக அந்த பக்கம் போச்சுன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தாலும் இப்ப சிபிஐ, சிபிஎம் எல்லாம் பெர்மிஷனோட வந்தாங்க. விசிக எல்லாம் வந்து எம்.கே. ஸ்டாலின் பெர்மிஷனோட தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த கூட்டம் எல்லாம் கூடி ஒரு மனதா அவங்க வந்து போனாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து அப்படி இல்ல, ஸ்ட்ரைட்டா அவங்க அப்படியே கழட்டி விட்டுட்டு முதுகுல குத்திட்டு தான் டிவிகே கிட்ட போயிருக்காங்க. இப்ப டிவிகே வந்து இல்ல எங்களுக்கு வந்து 30 எம்எல்ஏ கிடைச்சிட்டாங்க, பெரும்பான்மை எங்களுக்கு வந்துடுச்சு, உங்களோடது வேண்டான்னு சொல்லி காங்கிரஸ் இப்ப கழட்டி விட்டுட்டாங்க. சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா போங்க அப்படின்னா
டிஎம்கே சைடும் போக முடியாது, ஆமா. இங்க இருந்து வந்துருவாங்க. அப்ப ஆமா. அவங்களுடைய நிலை வந்து அவ்வளவுதான் ரொம்பவே கேள்வி. மோசமா இருக்குமே. மோசமா இருக்கும். நீங்க நடந்துருச்சுன்னா இல்ல, நடக்கும். ஏன் நடக்கும்னா, இப்ப இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் போறாங்களே, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் போறாங்களே, இவங்க யாரோட பேக்ரவுண்ட்ல போறாங்க, யாரோட ஷேடோல போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அமித்ஷா பாஜக அவங்களுடைய தான். ஏன்னா இது இருக்கும். முழுக்க எஸ்பி வேலுமணி இருந்தது என்னவோ அதிமுக, விசுவாசம் என்னவோ பாஜக அப்படின்ற ஒரு ட்ராக்ல தான் அவர் போயிருக்காரு. இப்பவும் பாஜகவுடைய ஆதரவோட தான் அவர் இருக்கிறாரு. சோ இப்ப இதுல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்களேன். பாஜக ஆதரவோட இந்த எம்எல்ஏக்கள் போய் உக்காடுறாங்கன்னா பெரும்பான்மையான இவங்க தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே காங்கிரஸ் வெளியே வந்துருது, இடதுசாரிகள் வெளியே வந்துருது, விசிகா வெளியே வந்துருதுன்னா அப்போ விஜய்க்கு வந்து இந்த 30 பேர் கொடுக்குற ஆதரவு தான் 138. அதுல ஒண்ணு போய் 2 விட்டுருங்க. ஏன்னா ஒண்ணு திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரு சபாநாயகர். அப்போ 106 தான். 106 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த 106க்கு ஒரு செக் இருக்குது. என்ன செக்குன்னா, திருப்பத்தூர் தொகுதியில வந்து எம்எல்ஏவை தடை பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கருப்பன் அவங்க வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தினால, ஆமா, அது வந்து ரொம்ப உயர் நீதிமன்றமே அப்ப இருக்கு தடை விதிச்சிருக்கு. அவர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல இருக்க கூடாது, அவர் வந்து எம்எல்ஏ பதவி பிரமாணம் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த எம்எல்ஏ வந்து காலியா தான் இருக்கணும். அவர் எம்எல்ஏ சேதுபதி அவங்க வந்து நம்பிக்கை கலந்து கூடாது, போட்டாலும் ஆமா செல்லாத ஓட்ட தான் போவோம். சோ அப்படி இருக்கும் பொழுது 105 தான் இப்போதைக்கு தாவேக்காவுக்கு 105 தான் சட்டமன்றத்துக்குள்ள பலம் 105 தான் வச்சுக்கோங்களேன். இந்த 105ஓட இந்த 30 போய் சேர்ந்தா 135. ஆனா இந்த 30 சொல்றது தான் இந்த 105 கேட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டா காங்கிரஸ் வெளியே வந்துரும். ஏன்னா அதிமுக உள்ள போகுதுன்னா தூய ஊழல் ஆட்சி, ஊழல் சக்தியா போல, இல்ல தூய எம்எல்ஏக்கெல்லாம் போல பாஜகவின் ஷேடோல தான் போறாங்க. அப்படி இருக்கும் போது காங்கிரஸ் எப்படி அங்க உள்ள செயல்படும்? ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த 30 எம்எல்ஏக்கள் உள்ள போனாங்கன்னா 105 அடங்கி தான் போகணும். சப்போஸ் நாளை பின்ன வேற எதனா நீங்க வந்து கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வாபஸ் வாங்கிட்டானா விஜய் கவர்மெண்ட் இங்க கவுந்துரும் அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்லாம சிவி சண்முகத்து மேல ஏகப்பட்ட ஊழல் கேஸ் இருக்கு. அதே போல எஸ்பி வேலுமணி மேல இருக்குது, குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் மேல இருக்கு. ஸோ அதிமுக இருக்கிறவங்க மேலயும் ஊழல் கேஸ் இருக்கு. நீ இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா மினிஸ்டர் பதவி கேட்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல ஒண்ணு இருக்குது. கிட்டத்தட்ட தகவல் படி பார்த்தா ஒரு 5 மினிஸ்டருக்கு இந்த 30 எம்எல்ஏக்களுக்கு 5 மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இங்க அடிபட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி மினிஸ்டர் பதவி கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி நீங்க ஒரு மாற்று சக்தியை செயல்படுவீங்க? நீங்க மாற்றத்தை தரன்னு சொல்லிட்டு தான் நீங்க ஆட்சி கட்டல உட்காந்துருக்கீங்க. அப்ப எப்படி ஒரு மாற்றத்தை தருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, ஊழல் சக்தியை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க ஆட்சி எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியா இருக்கும்? ஸோ அதெல்லாம் இருக்குதுல்ல. ஸோ விஜய் ஒரு பயங்கரமான ஒரு லாக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டா எப்படி செயல்பட போறாரு அப்படின்னு, ஒரு அரசியல் நகர்வை எப்படி ஒரு சாணக்கியத்தனமா செயல்பட போறாரு அப்படின்றத ஒரு விஷயமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக மொத்த இங்க அதிமுக அப்படின்றது உடையில பிரிஞ்சிருக்கு. சோ உடையணும்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் முடிவே இருக்குது. அவர் தான் அத்தாரிட்டியா இருக்காரு. அவர்கிட்ட தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா என்னதான் வந்து இபிஎஸ் பவர் ஃபுல்லா இருந்தாலும் சட்டசபையில அவருக்கு வந்து மதிப்பு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சிகளை பாக்குறோம். ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் விஜயை பார்த்து வணக்கம் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வந்து அதை கவனிக்கல, மதிக்கல. அதுக்கப்புறம் கீழே ஒரு பேப்பர் விழுந்துருச்சு, அதை எடப்பாடி வந்து எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் வைரல் ஆனிச்சு. அது பார்க்கும் போதே நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் வயசுல பெரியவங்க, இவங்களுக்கு முன்னால அவர் முதலமைச்சரா இருந்தவர், முன்னாள் அரசியல் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது வாழ்த்தும் அவர்கிட்ட போய் அவர் கேட்டு வாங்கல. சீமான் அவங்கள வரைக்கும் போய் பார்த்தாரு. எம்.கே. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், வைகோ எல்லாரையும் போய் பார்த்து வாழ்த்துக்கள் வாங்கினாங்க. ஆனா இபிஎஸ் அவங்க வீட்டுக்கு போகல, அவர் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட வந்து பேசல. சோ மதிக்கல. எலெக்ஷன் டைம்லயுமே சரி, இது வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் போய் பார்க்கல அப்படின்னா, நேத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை போய் பார்த்திருக்கிறாரு, அன்புமணி அவர்களை போய் பார்த்திருக்காரு, சீமான் அவர்களை போய் பார்த்திருக்காரு, வைகோ சாரை போய் பார்த்திருக்காரு. ஏன் அவரை போய் பார்க்கல? இத்தனைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர். அப்படி இருக்கும்போது அவரை போய் பார்த்திருக்கலாமே, ஏன் பார்க்கல அப்படின்னா, இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, இந்த சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, இதுல கொஞ்சம் விஜய் அவர்கள் வந்து ஜர்க்கடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயத்துல கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, செங்கோட்டையன் ஒற்றை காரணத்துக்காக இங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தயங்குகிறார். அப்படின்னா இப்போ பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி சீனியர்கள் சொல்றது கொஞ்சம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல
அவர்கள் ஆமா கொஞ்சம் இறங்கி அதுதான். ஆனா வந்திருக்கலாம். இங்க செங்கோட்டையன் அப்படின்ற ஒற்றை விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமியை தடுக்குதோ, ஈகோ தடுக்குதோ அப்படின்றத நான் இங்க பாக்குறேன். சோ இதுல வந்து விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் வச்சாரு, அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டுக்கல கண்டுக்கல. அப்படின்ற விஷயம்லாம் போதுல, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அமர்ந்திருந்த அப்படியே பேக் சைடுல ஜெயலலிதா போட்டோ இருந்திருக்கு. அவர் போயிட்டு ஜெயலலிதா போட்டோக்கு தான் வணக்கம் வச்சாரு, விஜய்க்கு வணக்கம் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை பார்த்து வணக்கம் வைத்தார். முதல்வராக இருக்கிறாரு, அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்துல வணக்கம் வைத்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை விஜய் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடில இருந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, கண்டுக்காத மாதிரி இருந்துட்டாரு. ஆமா அதுக்கு முன்னாடில இருந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. எப்போ ரிசல்ட் வந்துருச்சோ ஒரு நாள் கழிச்சே இந்த விஷயம் வந்து பூதாகரமா பண்ணிச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியா இருந்தாரு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணிலாம் தொடர்ந்து இதை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத. ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட முதல்வர் விஜய் அவர்கள் வணக்கம் வைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுது. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள நேர்ல பார்த்தவங்க தான் இதை வந்து சொல்ல முடியும். அவர் வந்து விஜய்க்கு வணக்கம் வைத்தாரா, இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய படத்தை பார்த்து வணக்கம் வைத்தாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ எப்படியா இருந்தாலும் இங்க ஒரு மாற்றம் நிகழப்போறது உறுதி. அது விஜய்யுடைய ஆட்சியினால மாற்றம் நடக்க போகாது, சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்க போறது ரொம்பவே எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சருக்காக சிறப்பு பணி அதிகாரியா ரிக்கி ரத்தன் பண்டிட் இவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆன்மீக ஜோதிடர் மாதிரிதான். இவங்க இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய வெற்றியையும் துல்லியமா கணித்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, விஜய் அவங்களுடைய ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, இவர் கண்டிப்பா ஒரு ஒரு புதிய வேவ் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாரு, ஒரு பெரிய சுனாமி மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாரு, ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான் இவரோடதுன்ற மாதிரி கணிச்செல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆன்மீக ஜோதிடர் மாதிரி இருக்கிற இவருக்கு இவர் ஒரு யோகா அந்த மாதிரி தியானம் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவர் தான் இவருக்கு தமிழக அமைச்சரவையில தமிழக அரசுல ஒரு ஓஎஸ்டி அப்படின்ற ஒரு பதவி வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்னா, விஜய் அவர்களுக்கு இவங்க தான் வந்து ஜாதகம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு முருக பக்தர், தீவிர முருக பக்தர். திருச்செந்தூர் இந்த டைமுக்கு போகணும், இந்த டைம்ல வந்து சாமி கும்பிடணும், அந்த வேல் வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு இவருடைய பேச்சின்படி தான் அவர் எல்லாம் பண்ணாரு. பாபா கோயிலுக்கு போனதை எல்லாமே வந்து இந்த ரத்தன் பண்டிட் இருக்காங்கல்ல, ஆன்மீக ஜோதிடர் பேச்சை கேட்டுதான் அவர் எல்லாம் பண்ணாரு. அதனாலே தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுக்கு இந்த ஜோதிடரும் ஒரு காரணம் அப்படின்றது மாதிரி இவங்களுக்கு இந்த ஓஎஸ்டி அப்படின்ற ஒரு பதவியை வந்து தமிழக அரசு வந்து கொடுத்திருக்கு. அது வந்து அதோடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு முதலமைச்சர் யாரை சூஸ் பண்றாரு, அதாவது முதலமைச்சருடைய ஆலோசகரா யாரை சூஸ் பண்றாரு, இது பண்றாரு, அவர் தனிப்பட்ட விஷயம். ஆனா இங்க ஒரு சர்ச்சைக்குள்ளாகின ஒரு விஷயம் மாற்றுல. அது ஏன் அப்படின்னா, ஜோசியர், ஒரு அடிப்படையில் ஒரு ஜோசியர், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா செய்தி தொடர்பாளராக மாறுறாரு. ஸோ அதன் அடிப்படையில இவருக்கு இந்த பதவிகள் கொடுக்குது, அரசு பதவிகள் கொடுக்கப்படுது. ஒரு சமூக நீதி ஆட்சி கொடுப்பேன், ஒரு சமத்துவமான ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல மதவாத சக்தியை கொண்டு வந்து நீங்க உள்ள தெளிக்கிறீங்கன்னா, இது நீங்க எப்படி ஆட்சி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சாமானிய மக்களா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து மத சார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கிறேன், ஓகே ரைட்டு. நீங்க சமூக நீதி ஆட்சி கொடுப்பீங்க, ஓகே ரைட்டு. சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. ஆமா, அம்பேத்கர் வச்சிருக்கீங்க, பெரியார வச்சிருக்கீங்க, எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஆலோசகரா, அரசு பணியாளரா ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து நீங்க உள்ள வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆலோசனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. உங்க ஆட்சியில இங்க மதவாத சக்தி உள்ள நுழையிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்னீங்க சுனாமியான ஒரு தாக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு ஜோசியர் கணிச்சாரு அப்படின்னா, அப்ப சுனாமியில பல உயிர்கள் போயிடுச்சு. அதே போல விஜயனுடைய ஆட்சியில பல உயிர்கள் போகுமா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுனாமி வரும்போது நடந்ததுதான், பரப்புரையின் போது நடந்ததுதான். ஆமா, சுனாமி வரும்போது எத்தனை உயிர்கள் கொள்ளையா போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்தோம். இப்போ விஜய் ஆட்சி ஒரு சுனாமி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பல உயிர்கள் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து மக்கள் மேல நம்பிக்கை வைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்லாவே தெரியுது. ஜோசியர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்க, ஜோசியர் சொல்றது மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்க. மக்களை நம்பி இருந்தா உங்களுக்கு ஜோசியம் முக்கியமா இருந்திருக்காது. ஜோசியக்காரரை வந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அரசு பணியில வைக்கார வைக்க மாட்டீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்படியே போயிடுச்சுன்னா விஜய்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கல்ல, ரூட் அமைப்பு பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பதவியை கொடுத்துருவாங்க. அதே போல அரசியல்ல ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஜான் ஆரோக்கியசாமி,
அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருவாங்க. அதே போல ஜனநாயகன் படம் எடுத்து தோல்வியை சரிவை சந்திச்ச ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எப்படியோ இவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து, ஏன்னா இந்த தயாரிப்பாளர் வந்து ஆளுநர் மாளிகையில போயிட்டு இந்த பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆளுநர் மாளிகை கூட போனவர் தான். அவருக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா எதுக்குப்பா அவர் வந்து நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றதுல எல்லாம் பேச்சு வந்தது. ஸோ போற போக்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதவி 5 வருஷத்துக்கு இந்தாங்க. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். தூத்துக்குடியில வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத் அப்படின்றவர் தான் இப்ப எம்எல்ஏவா வந்திருக்காரு. ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரே காரணத்தினால அங்க கீதா ஜீவன் அவங்கள தோற்கடிச்சு நிறைய ஓட்டு வித்தியாசம் வருவாரு. அடுத்தது சஞ்சீவா அவர் பேரு, அவங்க அவங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்படியே அவங்களாம் வந்துருவாங்க. ஒரு பதவியில கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாரிய தலைவர், எதனா ஒரு இயக்குனர், சேர்மனு, அது மாதிரி போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ விஜய் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாருங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எல்லாமே நடக்கும். டைம்ல எல்லாம் வந்து 5 மணிக்கு வந்து கிளாப் பண்ணுங்க, மொபைல்ல பிளாஷ் வைங்க, டார்ச் அடிங்க, தட்டுல வச்சு அடிங்கன்னா சொன்னாங்களே, அது மாதிரிலாம் வந்து இந்த ஆட்சியிலயும் நடக்கும். நிறைய வந்து வேடிக்கைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஜோசியர் சொல்லுவாருங்க, ஜோசியர் அப்படித்தானே ஜோசியர் சொல்லுவாரு, ஆலோசகரா இருந்து இதை செய்ய சொல்லுங்க, நாட்டு மக்கள் இதை செய்ய சொல்லுங்க, பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கண்டிப்பா செய்வாங்க. ஆமா, ஆனா ஒண்ணு, நீங்க மாற்றம் தருவேன்னு சொல்லிட்டு தான் உங்களை இந்த மக்கள், வெகுஜன மக்கள் உங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சோ உங்க மாற்றம் பின்மாற்றமா போயிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மாற்றமா இருக்காது. நிறைய பேருக்கு இல்ல, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற விஜய்க்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும், நமக்கு பின்மாற்றமா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு பின்னோக்கி செல்லும். குழந்தைங்களுடைய பேச்சை கேட்டுதான் எல்லாரும் ஓட்டு போட்டுதான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. நன்றி அவரே வந்து குழந்தைங்களுக்கு தான் சொன்னாரு, குழந்தைங்களாலதான் இது நடந்துச்சுன்ட்டு. சோ இந்த அவரே ஒத்துக்கிறாரு, குழந்தை தன்மையா இருக்கிற மாதிரி தானே அவரே ஒத்துக்கிறாரு, குழந்தைங்களாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, நன்றி தெரிவிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு ஸ்டேட்டஸ் போயிருக்கும், ஆனால் அவர் சொல்றாரு, நன்றி சொல்றாரு, எல்லாம் இந்த குழந்தைங்களாலதான் அப்படின்னு சொல்றாரு. சோ குழந்தைகள், நீங்க நன்றி சொன்னீங்க, இந்த குழந்தைகள்ல நிறைய பேர் பாலியல் வன்கொடுமையிலலாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு விஜய் அவர்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் கைவிட்டுற கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கை இருக்கு. நம்மளும் அவருக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம்.